அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வினாவிடை பகுதியில நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, யாழினுடைய உறுப்புகள். அந்த உறுப்புகள் 5 உறுப்புகளை கொடுத்திருக்காங்க. 5 உறுப்புகள்ல ஒரு உறுப்பு பொருந்தாதது. அது எந்த உறுப்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 4 உறுப்புகள் யாழினுடைய உறுப்புகளா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தெரிவு மட்டும் தவறான தெரிவா இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த வினாவினுடைய நோக்கம். ஆப்ஷன் ஏ தந்திரி, ஆப்ஷன் பி திவவு, ஆப்ஷன் சி பத்தர், ஆப்ஷன் டி தோடி, ஆப்ஷன் இ ஆணி. இப்ப இதற்கான நம்ம பதில நம்ம பார்ப்போம். பாருங்க, இதுதான் அந்த யாழினுடைய உருவ அமைப்பு. இப்ப இதுல பாருங்க, நம்ம முதல்ல பார்த்த தத்திரி அப்படின்ற சொல்ல பார்த்தோம். முதல்ல ஆப்ஷன் ஏ தத்ரிகம் அப்படின்னு இருக்கு. அப்ப கண்டிப்பா தத்திரி அப்படின்ற சொல் வரும். ரெண்டாவது திவவு அப்படின்ற ஆப்ஷன் பிய பார்த்தோம். திவவும் கொடுத்துருக்காங்க. மூன்றாவதா நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா பத்தர். இங்க பத்தல்னு இருக்கு. பத்தரும் சரிதான், பத்தலும் சரிதான். அப்ப பத்தலும் வருது. நான்காவதா தோடி அப்படின்ற ஒரு சொல்லாடலை கொடுத்திருந்தாங்க. தோடி அப்படின்றது ஒரு பண்ணை குறிக்கக்கூடியது. தோடி அப்படின்றது யாழினுடைய உறுப்பா இங்க சொல்லப்படல. அப்ப தோடி அப்படின்றது கண்டிப்பா யாழினுடைய உறுப்புல வராது. ஆப்ஷன் ஈல ஆணின்னு கொடுத்திருக்காங்க. இங்க நுண்துளை ஆணி அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த வினாவிற்கான பதில் என்ன அப்படின்னு பாக்குறப்போ பாருங்க, யாழினுடைய உறுப்புகள்ல தந்திரி வருது, திவவு வருது, பத்தரும் வருது, ஈல இருக்கக்கூடிய ஆணையும் இடம்பெறுது. அப்ப ஒன்னே ஒண்ணு வராது எது அப்படின்னா தோடி மட்டும் வரல. அதனால ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் இ, இந்த மூன்றாவது தெரிவு சரியான பதில். நன்றி.